ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன வீடியோனா, நம்ம ஊரில் வந்து ஆடி மாதம் பிறந்திருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த ஊரில் வந்து ஆடி மாதம் வந்து சவுன் மாதம்னு சொல்லுவாங்க. சவுன் மைனாம்பாங்க. மாதம்னா மைனா, ஸோ அப்படிம்பாங்க. அதனால் வந்து நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம், ஆடி மாதம் பிறந்தா வந்து ஆடி 18 ஆடிப்பெருக்கு, அதுக்கப்புறம் தாலி பறிக்க போகிறது, கையில் கயிறு கட்டுறது, மஞ்சள் கயிறு கட்டுறது, அது மாதிரி அந்த சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணுவோம்ல. ஸோ அது மாதிரி அங்கே. ஆனால் பீகாரில் வந்து இந்த மாதத்தையும் வந்து ஒரு இதாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னா, வந்து கையில் வந்து இந்த மாதிரி மெஹந்தி போடுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையில் வந்து வளையல், க்ரீன் கலர் வளையல் போடுவாங்க. ஸோ அது மாதிரி போட்டோன்னா வந்து நம்ம அவங்கவுங்க ஹஸ்பண்டோட ஆயுள் நீடிக்குங்கிறது ஒரு ஐதீகம் இந்த ஊரில். இத்தனை வருஷம் என்னை வந்து சும்மா செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. எனக்கு என்ன தோணுன்னா, என்ன இந்த மாதத்துக்காண்டி என்ன போய் மேக்கப் போடுறது, என்ன நெய் பாலிஷ் போடுறது, என்ன மெஹந்தி போடுறது, என்ன போய் வளையல் போட்டுட்டு இருக்குது. எப்படியும் வளையல் போட்டாலும் நான் வயலுக்கு தான் போக போகிறேன். வயலில் போய் வேலை பார்த்தோன்னா ஒரு நாள் 2 நாள்லாம் உடஞ்சி போயிடும். அப்போ எதுக்கு அதெல்லாம் போட்டுட்டு அப்படி தான் தோணும். அதனால் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை போட. இது வரைக்கும் நான் போட்டது இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு தடவை என்னமோ போட்டிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி போட்டது கிடையாது. எப்போதும் வயலுன்னு இருந்ததுனால எனக்கு இதெல்லாம் யோசிக்கணும்னு தோணலை. அதுக்கப்புறம் ஆனால் என் நாத்தனா இருக்கா பார்த்தீங்களா, என் நாத்தனா என்ன, ஏன் நீ இப்படி இருக்கீங்க, எல்லாம் தெரிஞ்சு ஏன் நீ இப்படி இருக்கீங்க, யாருமே அந்த ஒன்றுமே தெரியாதவங்களாம் என்னென்ன இது பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருப்பா. அது பண்ணுங்க நீ, இது பண்ணுங்க நீ, அப்படி இருங்க நீ, இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. எப்போ பார்த்தாலும் வயல் ஆடு மாடுன்னு கட்டிட்டு அழுவாதீங்க நீ, கொஞ்சம் உங்களோட செல்ஃபையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு எப்போ பார்த்தாலும் சொல்லுவாள். அதே மாதிரி அவள் வர நேரம் இன்றைக்கி என் நாத்தனா வரா. ரொம்ப ஹாப்பி. அவனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் நாத்தனாரை. நான் வந்தப்போ என்னை வந்து ரொம்ப பார்த்துக்கிட்டது அவள் தான். எனக்கு ஒவ்வொரு விஷயமும் சொல்லி கொடுத்ததும் கூட என் நாத்தனா தான். ஸோ நாத்தனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவளும் நானும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்போ தான் வந்து என் ஓப்பிலெல்லாம் வந்திருக்காங்க. இந்த மாதிரி 3 மாதத்தில் வந்துட்டாங்க. இருந்தாலும் எனக்கு அவள் ரொம்ப க்ளோஸு. எனக்கு அவ்வளோ நல்லா பார்த்துக்குவா, அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்குவா. ஸோ அவளை வந்து நான் தனியாக ஒரு நாளைக்கு இதில் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வரனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, எதுக்கு தான் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா, 5ஆவது மாதம் நம்ம ஊர்லன்னா 5ஆவது மாதம் வந்து மருந்து கொடுப்பாங்கள்ல. ஃபஸ்ட் பேபியாக இருக்கட்டும், செகண்ட் பேபியாக இருக்கட்டும், மருந்து கொடுப்பாங்க. எனக்கும் மருந்து கொடுத்தாங்க. தம்பிக்கு வந்து தேவாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேபிக்கு அங்கே தான் மருந்து கொடுத்தாங்க, அம்மா வீட்டில். ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா அப்போ என் வீட்டுக்காரங்க பக்கத்தில் இருந்தாங்க. நான் ஃபோன் பண்ணி சொன்னோன்னே வந்துடுச்சு. மாதிரி மருந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, வாங்கன்னு சொன்னதுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் வந்துட்டு ரொம்ப ஹாப்பி. எப்படி சொல்கிறேன், ஃபோட்டோ வைக்கிறேன் பாருங்க. அப்போ வந்து 3 வருஷம் கழித்து ஒரு குழந்த நம்ம வயிற்றில் இருக்குங்கக்குள்ள அவ்வளோ ஹாப்பி. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். நல்லா பண்ணாங்க எங்கள் வீட்டில். எனக்கு அதான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த நினப்பு எனக்கு வந்துடுச்சு. ஸோ அந்த ஃபீலிங் இல்லாமல் இருக்கணும், அட்லீஸ்ட் அந்த இதுனாலும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் இன்றைக்கி வந்து நேற்று நானே கடைக்கு போயிட்டு, கடைக்குனா எங்கள் உள்ளூர் வீட்டு பக்கம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த கடைக்கு போயிட்டு எனக்கு வேணுங்கிற வளையல், ஒரு மெஹந்தி வாங்கிட்டு வந்துட்டேன். மெஹந்தி இந்த மாதிரி பொட்டு ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாருமே நீங்கள் வந்து சின்ன பொட்டை வைங்கன்னு சொல்லி பேசுகிறீங்க, இங்கே வந்து பெரிய பொட்டை வைங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ யார் பேச்சு கேட்குறதுன்னு தெரியல. அதனால் அவங்க ஒரு நாளைக்கு அதையும் வைப்போம், ஒரு நாளைக்கு இதையும் வைப்போம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெரிய பொட்டை கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேன், மெஹந்தி செட்டோட கொடுத்துருக்கேன். இதை நான் மறந்துட்டேன். எல்லாருமே போட்டுட்டாங்க. எல்லாருமே போட்டு முடித்து உடஞ்சிடுச்சு. சில பேர் இது பண்ணிட்டாங்க. நான் தான் ஓகே நாளைக்கு போடுவோன்னு அப்படியே இழுத்துட்டு இருந்தேன். ஏன் இழுத்துட்டு இருந்தேன்னா பாருங்கள், ஒரே வேலை, அந்த இதை முடிக்கணும், எப்படியாச்சும் சீக்கிரமாக அதில் போய் குடியேறணும், அடுப்படிக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த வேலை மேலே வேலை பார்த்துட்டே இருந்தேன். ஸோ என்ன வேலைலாம் பார்த்துருக்கேன். என்னோடய அடுப்படி எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குன்னு வந்து பாருங்கள். இதான் என்னோடய அடுப்படி. இது வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. மண் வேலை முடிஞ்சிடுச்சு. ஆனால் இன்னும் எனக்கு வேலை இருக்குது. நான் நினைக்கிறேன் இதை வந்து இந்த பெயிண்ட் காவி அடிக்கலான்னு எனக்கு ஒரு ஆசை. காவி அடித்து அதில் வந்து கோலம் போட்டு வைக்கணும்னு ஆசை. ஸோ இப்படியே விட்டால் நல்லாயிருக்குமா? எங்கள் மாமா சொன்னாங்க அதெல்லாம் வேணாம், எப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருந்தால் நல்லாயிருக்குமா, இல்லை கோலம் போட்டு அடித்தா காவியெல்லாம் அடித்து கோலம் போட்டு அழகாக இருக்குமான்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வாங்க போய் பார்ப்போம்.
இது பார்த்திங்கன்னா செல்ஃப் மாதிரி இந்த ஜீரகம் டப்பா உப்பு டப்பா அந்த மாதிரி வைக்கிற மாதிரி இது வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக தான் இருந்துச்சு. அது வந்து நிற்க மாட்டேன்ட்டு உடையுது. அதனால் வந்து சின்னதாகவே அதுக்கேற்ற மாதிரி சின்னதாகவே வச்சுட்டேன். அப்புறம் இது பாருங்கள், இது வந்து கேஸ் மேல் வைக்கிற மாதிரி, அப்புறம் வந்து கரண்ட் அடுப்பு, இங்கே வந்து பாத்திரம் வைக்கிற மாதிரி, இங்கே வந்து அது பேர் என்ன மிக்சியெல்லாம் வைக்கிற மாதிரி இங்கே செட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுப்பெல்லாம் வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. 2 3 நாளாக இல்லையா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து காலி பண்ணிவிட்டேன். அவங்களெல்லாம் மண்ணெல்லாம் இது பண்ணிட்டேன். நல்லா பெரிய ஆளும் பாருங்க. இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு எனக்கு ஒரு ஆசை. நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இந்த பாத்திரம் வைக்கிறதுன்னு ஒரு ஸ்டாண்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்தோன்னே வந்து நம்ம குடியேறுவோம். அது வந்தோன்னே வந்து இங்கே சமைக்க ஆரம்பிச்சிடுவோன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து காஃபி அடித்து கொஞ்சம் கோலம் போடணும், அந்த அழகாக வச்சுக்கணுன்னு ஆசை. இதுவே நல்லா இருக்குது. ஆனால் இது வந்து கொஞ்சமாக வெடிக்கும், லைட்டாக வெடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா தினையில் நம்ம வந்து மொழுவிட்டே இருக்கணும். மண்ணும் சாணியும் போட்டு தினையில் மொழுவிட்டே இருந்தால் தான் அது வெடிப்பு இருக்காது. பாதி நாள் மொழுவிட்டேன். இன்னும் ஒரு 4 5 நாள் மொழுவினானா அது வெடிக்காது. அதுக்கப்புறம் சுத்தமாக வெடிக்காது. நல்லா அப்படியே செட் ஆகிடும். தமிழ்நாட்டில் மண் தொட்டது கிடையாது, சாணி தொட்டது கிடையாது. இங்கே பாருங்கள், அழகாக ஒரு இதே ரெடி பண்ணிட்டா எனக்கே ஆச்சரியம். எங்கள் ஊருக்கு வரக்குள்ள எனக்கு மண்ணெல்லாம் தொட தெரியல, சாணியெல்லாம் தெரியலனாலாம் ரொம்ப ஓவராக பேசினாங்க. எனக்கு இதுவே சக்ஸஸ் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆனால் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் நான் பண்ண இது நானே பூசினேன் வீட்டுங்கிறதுக்குள்ள எனக்கு ரொம்ப ஹாப்பி. சத்தியமாக அது ரொம்ப ஹாப்பி, பெருமையாக இருக்குது. இதிலலாம் என்ன பெருமைன்னு கேட்குறீங்க? எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஹாப்பினா ஸோ அதனால தான் நான் வந்து போடலை, வலையெல்லாம் போடாமல் வச்சுருந்தேன். சரி அப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் போடாமல் வச்சுருந்தேன். அப்புறம் நேற்று நைட்டு சரி போடுவோன்ட்டு மெஹந்தியெல்லாம் போட்டுட்டேன். நானாகவே போட்டேன். தூக்காததில் 11 மணிக்கு கரண்டும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் சும்மா போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வலையில் இப்போ போட்டுக்கலாம் அப்படின்னு ஆசை. இல்லை இப்போ இனிமேல் தானே குழந்தைக்கு வந்து காது கேட்கும்னு சொல்லுவாங்க. அதுக்காண்டி வந்து கொலுசெல்லாம் நான் வந்து என்னோடய சால்டாவை தான் கழட்டி வச்சுருக்கேன். கொலுசெல்லாம் கழட்டி வச்சுட்டேன். கேட்குன்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் அதை போட முடியலனாலும் இதனாலும் போட்டுக்குவோம், வளையல்னாலும் போட்டுக்குவோம்னு ஆசை. ரொம்ப இல்லை, இதில் ஒரு 6 இதில் ஒரு 6 ஒரு ஜோடி வாங்கிட்டு வந்திருக்கேன். அவ்வளோதான் ஒரு டிசைனு. ஸோ வாங்க போட்டுட்டு காமிக்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த வளையல் வாங்கிட்டு வந்த வளையல் கம்மியாக வாங்கிட்டு வந்துட்டோன்னு ஃபீல் பண்ணுறேன். பரவாயில்ல, இப்போ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வேணால் வாங்கி போட்டுக்கலாம். இங்கே வந்தோடனே எனக்கு போடணும் ஆசை தான். இங்கே வந்தோடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து இதில் நான் ஒரு ரெட் கலரில் வெள்ளையும் ரெட்டும் போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு வளையல் உடஞ்சிருச்சு, ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் வந்து இங்கே வளையல் போடக்கூடாது, புது வளையல் போடக்கூடாது, கையில் நுழைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பயந்துட்டு நான் போடவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். இப்போ என்னன்னா யாரும் சொன்னால் சில பேர் சொல்கிறாங்க போடக்கூடாது, சில பேர் சொல்கிறாங்க போடலான்னு. போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அட போங்கப்பா, ஒருத்தவங்க இப்படி சொல்கிறீங்க ஒருத்தவங்க இப்படி சொல்கிறீங்கன்னு ஓகே வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த சகப்பு வளையலும் சேர்த்து தான் போட போகிறேன். இதில் 6 வளையல், இதில் 6 வளையல் போட போகிறேன். நுழைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா சின்ன சைஸு சின்னதும் பெருசுமாக இருக்காங்க. சைஸு சின்னது. இந்த ஊருக்குள்ளேயே விற்கிறாங்க இந்த கடையிலேயே. Ni भाई रहते ना बुझे से दादी gitu loh. Sama aja sabun aja. फाइल का ठीक है ना चूड़ी रो बेटा ये छोड़ो नहीं छोड़ो किला लेके चूड़ी गई तुम्हारे बड़ी नीम लंग ठेंग थे कैसना पहले तो जा चट्टा इदा होबेना कोटला इदा ब्लैक करे दिबी इदा आतेगा देवा इदा समुद्र में सुना छे देवाप्पा ओय काचिनेया सिनोडा ना क्या देवाप्पा काटा हम दोनों ना काटम वीडियो गाने हत कुर्बी तो इला आतेगा ना आज गाने आला पुला उंटेती नहीं ना आतेगा अच्छा हमारे मोबाइल वाले को मोबाइल पग लिया पर मोबाइल पर भी है सारी दे सारी चूड़ी ला दे बना के सोना की तो चूड़ी ला दे मोबाइल चलो मुई दा
हमारे tina के लिए रेसिंग ला पिन भी छुरीला तर बेटी ओपे मार ए रोशनी पेन पिंजा भाग ले मार होगा होगा ना नहीं होगा दे रे मांगे की जना की चे अंग्रेजी भी ले दोड़ो तीन दिन तो करना पाएंगे अब बोले मारन दा खोलना कुमाटे लेके जावा लगा मु की करू आगे पिटपा नहीं वाला नहीं होवे तोर तो कोई नहीं दुका दे ना मामी दुका दे नहीं पाचू भांगे जावे नहीं पाचू दुपा ते कोशिश को आपने ते अपना कोशिश को टूटी गया नी बाबू होबे नहीं अरे मध्य तान नाची छ भांगे ते गाल मधु के हाथा नुरुम छे नाल दे हाथा नुरुम लकारा छे ये तो ढुआली ये आपने ढुआली मैं अरे करे काम ऐसा तो lah katam kenapa itu gini देखना ये भाई तो चली दीदी और हम रुपारी हम चुरियां तात कहां की म छोटा छोटा ढुके जाओ छे मोर तुला मुला समान छे तू ते नी तुला तो मुला ना बरो छे देख मुला खुलो है नुरुम छे की बायु सागो बतला बिस एता ना तो हाथा नुरुम मोर तो मोर तोर हाथला नुरुम मोर छे है ना मोर থেকে বেশি তোর হাতলা ছাড় একদম बाप रे तोर ना बाप रे छोटू छोटू बलियाला माना भी तोर ना मामी मोर बेटा बलियाला छोटो 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 जनम तने बेटा जोआ मोतर ना 4 भरी करे 4 बुरी हो जाबी 4 भरी 8 भरी ए देबा रोसी बाबा नि का कोसले के ले ले उन्ना मागला बेसी नुना कति की बा चुरी बेना मुन्नी सना का नि दिन बनबा चुरी बेना चुरी नि काना नि ऊपर काना लाबन मत ना मुझे नि 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 कौन दुकान है ऊपर लेबन मेरे को किसते ना 4 आना करना मैं ये ना उना के तना सुना लागे देखा छे कोन तो प्रोग्राम में जाते ओके अंधार को छे नि भालो को छे देखा छे ना देखाते दे তোর হাত কাম দে ना நான் வளையல் போட்டாச்சு வளையல் போட்டுட்டேன் இந்த கை தான் ரொம்ப கஷ்டம் இந்த கை கொஞ்சம் ஈஸியாக போட்டாச்சு இதுதான் கொஞ்சம் சோப்பு போட்டு போகிற மாதிரி ஆகிட்டு இப்போ என்னன்னா நாங்கள் வந்து கடைக்கு கிளம்ப போகிறோம் நானும் என் மாமியாவும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து கடைக்கு போகலான்னு இருக்கோம் காய் இல்லை கடைக்குன்னா சந்தை உள்ளூர் சந்தை ஒன்று போடுவாங்க ஜா ஜா ஊட்டி ஜா ஸோ வீடியோ இப்படி தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ